தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தேர்தல் வியூகம் வெற்றி பெறுமா என்பது அரசியல் வட்டாரங்களில் விவாதப் பொருளாகி இருக்கிறது. அதிமுகவின் மௌனமும் பாஜக மேலிடத்தின் நிலைப்பாடும் இந்த விவாதத்தை தொடர்ந்து பேசுபொருளாக்கி இருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் முறிந்த அதிமுக பாஜக கூட்டணி கடந்த மார்ச்சில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பதிவிட்டார். ஆட்சி அமையும் என்று சொன்னாரே தவிர அரசு அமையும் என்று சொல்லவில்லை. அதற்குள் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று அறிவித்து விட்டார். ஊடகங்களில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சென்னைக்கு வந்த அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய பிறகு அவருடன் சேர்ந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். அடுத்த நாளே அமித்ஷா கூறியது கூட்டணி ஆட்சிதான், கூட்டணி அரசு அல்ல என எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். 2021 வரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்த அதிமுக அரசும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தது என்பதையும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இத்தகைய சூழலில் தான் அமித்ஷா சில நாளிதழ்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என தெரிவித்து ஓயாத கூட்டணி ஆட்சி சர்ச்சைக்கு உயிர் கொடுத்துள்ளார். இந்த விடயத்தில் இப்போதும் எடப்பாடி பழனிசாமியோ அவரது தரப்போ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. பாஜகவிலும் அதே நிலைதான். இந்த நிலையில் தமிழக கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை அமித்ஷா கடந்த ஏப்ரல் முதல் தொடர்ந்து வலியுறுத்துவது ஒரு வகை அரசியல் வியூகம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவற்றில் அதிக இடங்களில் போட்டியிட குரல்கள் ஒலித்து வருகின்றன. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் திமுக அணியில் குறைவாக உள்ளன. எனவே அந்த கட்சிக்குள்ளேயே தேர்தல் கூட்டணி தொடர்பான சில மனக்கசப்புகளும் முணுமுணுப்புகளும் தொடர்கின்றன. இந்த கட்சிகள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை தொடர்வதால் அதன் அணிக்கு மாற வாய்ப்பு இல்லை. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற மாற்று அரசியல் கூட்டணிக்கான களத்தையும் அவை ஒதுக்கிவிடவில்லை என்பதை அவற்றின் செயற்பாடுகளை உற்று நோக்குவதன் மூலம் அறியலாம். தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரு முனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அமித்ஷாவின் தேர்தல் வியூகம். இப்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் களத்தில் இருப்பதால் திமுக கூட்டணி 3 முறை 45% வாக்குகளை தாண்டியுள்ள நிலையில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3ஆகவோ 4ஆகவோ பிரிந்தால் திமுக எளிதில் வெல்ல வாய்ப்புள்ளது. எனவே இதை வீழ்த்துவதுதான் அமித்ஷாவின் வியூகம் என்கின்றனர் விஷயமறிந்த அரசியல் ஆய்வாளர்கள். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.